Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம செலுத்துவோம். அல்லேலூயா. இந்த ஜூலை மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை ஜபத்திற்கு வந்திருக்கிற நம் எல்லோரையும் ஊழியக்காரர் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவாராக. ஆகவே அன்பானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையை நாம சுருக்கமாய் கேட்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ தோல்விகள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள் எல்லாமே இருக்கிறது. அப்படி இல்லாது இருந்தால் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி 16:33 யோவானில் ஆண்டவர் சொல்லி இருக்கவே கூடாது. ஆனால் அது சொன்னார். அவைகள் எல்லாவற்றையும் சகித்து வாழ்கிறதுனாலதான் உங்களையும் நம்மையும் ஆண்டவர் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்று சொல்லி தேவன் அழைக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் இவங்களால தான் வந்தது, இது இவங்களால தான் வந்தது, இவங்க மேல வச்சிருக்கிற காமக்காரம், இவங்க எங்க மேல வச்சிருக்கிற கோபம், இவங்க எங்க மேல வச்சிருக்கிற துரோகம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் மேல நம்ம பழி போடுறோம். அப்படி கோல் சொல்றவங்களும் உண்டு. இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம கோல் சொல்றவங்க இருக்கிறாங்களா இல்லையா? கட்டாயமா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள ஆண்டவர் பார்த்துக்கிறார். பைபிள் சொல்லுது, இங்கும் அங்கும் கோல் சொல்லி தெரியாத அப்படின்னு பைபிள் சொல்லுது. பொய் சொல்லும் நாவே உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கூட நீதிமொழிகள்ல பிரசங்க புத்தகத்துல எல்லாம் நம்ம பாக்குறோம். கோல் சொல்றவங்க சொல்லினே இருக்கட்டும். உங்களுடைய வேலை என்னுடைய வேலை என்ன? ஜபம் செய்வோம். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். இன்றைக்கு ஒரு சாவு வீட்டுக்கு நாங்க போயிட்டு வந்தோம். எதுக்கு சொல்றோம் அப்படின்னா சாட்சிக்காக தான். அந்த அம்மா பேர் துளசி. உடம்பு சரியில்லாத அவங்க ஆஸ்பத்திரியில இருந்தாங்க. நம்ம மேரிமா அம்மணி தானியில உங்க ரிலேஷன். அந்த அம்மா சொன்னாங்க, அவருக்காக நம்ம ஜபம் பண்ணலாம் அப்படின்னு. வெள்ளிக்கிழமை அவங்களுக்காக ஜபம் பண்ணோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள டிச்சார்ஜ் அவங்க வந்துட்டாங்க. நல்லா சுகம் ஆயிட்டாங்க. சுகம் ஆகி 2 நாள் ஜபத்துக்கு வந்தாங்க. அதாவது டானியல் சுதானா அவங்க வீட்டில் நடந்த அந்த ஜபத்திற்கு 2 வாரம் வந்தாங்க. நல்லா அழகா கீழதான் உட்கார்ந்தாங்க. தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த சத்தியத்தெல்லாம் அவங்க கேட்டாங்க. அவங்க குடும்பம் இந்து குடும்பம் தான் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கினே ஞானஸ்தானம் பெற்று சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது நிமித்தம் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நேற்றைய, அதாவது இன்றைய நாள் விடியற்காலை 3:30 மணிக்கு அவங்க மரணத்தை சந்திச்சாங்க. ஆக எப்போ அவங்களுடைய கண்கள் இந்த பூமியில மூடப்பட்டதோ அடுத்த வினாடியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள் அவங்க பிறந்தபடினாலே, பாவத்துக்கு சக்தி நீதிக்கு பைத்தபடினாலே ஆண்டவர் அவர்களை வான் வீட்டுக்கு, பாரடைஸுக்கு அவரை அழைத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஆமென். இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று திருடனுக்கே பரதேசியை கொடுத்த ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்து விசுவாசியா இருந்து சபைக்கு போகிற அவங்கள தேவன் அழைத்து செல்வாரா இல்லையா? கட்டாயமா செல்வான். ஆக அவங்க மேல கூட, இவங்க மேல கூட, நம்ம மேல கூட எத்தனையோ பேர் குறை சொல்லுங்க இருந்தே இருக்கிறாங்க. நாம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, விசுவாசிகள் யார் மேலும் முணுமுணுக்காது. என்ன சொல்லுங்க, என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்லக்கூடாது? யார் மேலேயும் முணுமுணுக்காத. ஆண்டவர் வருவார். அவர் அவர்களுக்காக கொடுக்க வேண்டிய பலனை அவர் கொடுப்பார். இங்க இருக்கிறது அங்க சொல்றது, அங்க இருக்கிறது எங்க சொல்றது, என்னன்னா நீ சொல்லிக்கா. நான் இயேசுவை பார்க்கிறேன், இயேசு என்ன பார்க்கிறார். நம்மளாம் சொல்ல வேண்டிய விசுவாச வார்த்தை என்ன தெரியுமா? நான் யாருன்னு இயேசுக்கு தெரியும், இயேசு யாருன்னு எனக்கு தெரியும். அவ்வளவுதான். நான் எப்படிப்பட்டவன், என்ன வாழ்றேன், எப்படி ஜபிக்கிறேன், எப்படி நடக்கிறேன்றது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அதனால இன்னைக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவங்களை குறிச்சு இவங்களை குறிச்சு முணுமுணுக்காம சங்கீதம் 3:3 படி. எப்படி? அவங்களை இவங்களை குறிச்சு முணுமுணுக்காத. என்ன பண்ண? சங்கீதம் 3:3 படி. முணுமுணுக்காத. சங்கீதம் 3:3 எடுத்துக்கங்க எல்லாருமா. Psalms 3rd chapterல 3 and 4 சுருக்கமாய் இந்த தியானத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய கரத்திலே முழுமையாய் நம்முடைய ஆவியாத்மா சரீரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அதோடு கூட இந்த செய்தியினுடைய விசேஷத்த தலைப்பு என்ன தெரியுமா?
தலையை நிமிர பண்ணுகிற இயேசு. அல்லேலூயா. தலையை நிமிர பண்ணுகிற இயேசு. அவராலே எல்லாம் செய்ய முடியும். அதனால Psalms 3rd chapterல 3 ஒருத்தர் படிங்க, 4 ஒருத்தர் படிங்க. But you, O Lord, are a shield for me, my glory, and the one who lifts up my head. Amen. Amen. Hallelujah. To the Lord I cry aloud, and He answers me from His holy hill. Amen. Amen. இதான் நடக்கும். இதான் இங்கிலீஷ்ல. தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க. சங்கீதம் 3 அதாவது முணுமுணுக்கிறத விட்டுட்டு 3-4 படிங்க. சங்கீதம் 3 3வது வசனம் படிங்க, 4வது வசனம் படிங்க. ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு கேடகமும் என்னுடைய மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். அல்லேலூயா. யாருன்னா முணுமுணுக்கிட்டு ஆண்டவரே, யாருன்னா எம்எல்ஏ என்னன்னா சொல்லிட்டு ஆண்டவரே, கோல் சொல்லிட்டு ஆண்டவரே, காவலையே இல்ல ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே, அப்படி நடந்தாலும் கர்த்தாவே, அப்படி வந்தாலும் கர்த்தாவே, அப்படி போனாலும் கர்த்தாவே, என்ன நடந்தாலும் கர்த்தாவே. அதுக்கு முன்னால இருக்கிற 2 வசனங்கள் அப்படிதான் இருக்குது. ஆண்டவரே, என்னை சுற்றிலும் சத்துருக்கள் சூழ்ந்து வந்துட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு தாவீது சொல்றார். அப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு கேடகமும் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமா இருக்கிறீர். எல்லாரும் சொல்லுங்க, என் தலையை உயர்த்துகிறார் இயேசு. அல்லேலூயா. இதுதான் நடக்கும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அடுத்த வசனம், நான் கர்த்தரை நோக்கி என் தலை நிமிரணும் இல்லையா? நான் அவமானப்படக்கூடாது, நான் வெட்கப்படக்கூடாது இல்லையா? என் தலையை தேவன் நிமிர பண்ணணும். நான் என்ன செய்யணும்? நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு நான் ஜெபம் செய்வேன். முணுமுணுக்கிறது அல்ல, சத்தமிட்டு கூப்பிடுவேன், சத்தமிட்டு துதிப்பேன், சத்தமிட்டு ஆராதிப்பேன். அதான் நம்ம செய்தோம். எந்த நாவில் புதுப்பாட்டு வைத்தவரே, உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்ன இல்லையா? அதான் இதனுடைய அர்த்தம். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து, அவர் தம்முடைய பரலோக வாசஸ்தலத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம முணுமுணுக்கணுமா? சங்கீதம் 3 படிக்கணுமா? ஆமாங்க. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை சத்தமிட்டு கூப்பிட்டேன், பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் அவர் என் ஜெபத்திற்கு என்ன பண்றாரா? செவி கொடுக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு பக்கத்துல இருக்கிறவங்களே கேட்கறது இல்ல இல்லையா? பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே போயிடுது. என்ன சொல்லுவாங்க? நாங்க பார்த்து கூட பார்க்காம போறீங்க, ஐயோ நீங்க வந்தீங்க, நான் பார்க்கவே இல்லைங்க, உங்களை நீங்க கூப்பிட்டு கேட்கவே இல்லைங்க அப்படின்னு கூட சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம ஆண்டவரை நோக்கி நீங்களும் நானும் கூப்பிட்டா இல்லையா, மகிமையான தேவன், கேடகமா இருக்கிற தேவன், மகிமைப்படுத்துகிற தேவன், நாம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய தலைகளை உயர்த்தி காட்டுகிற அந்த தேவன் சொல்றாரு, நீ இங்கிருந்து கூப்பிடு மகனே, 3வது வானத்திற்கு மேல இருக்கிற ஆயிரக்கணக்கான தேவ தூதர்கள் என்ன கூட்டினே இருக்கிறாங்க, துதிச்சுனே இருக்கிறாங்க. அவங்க பாடல் சத்தெல்லாம் கேட்டு பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டே இருக்கிறாங்க இல்லையா? ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். அப்படி இருந்தாலும் கூட இங்கிருந்து நீ முள்ளமா கூப்பிட்டாலும் சரி, மனசுல கூப்பிட்டாலும் சரி, சத்தமா கூப்பிட்டாலும் சரி, உன் ஜெபத்தை கேட்பதற்கு என் செவி மந்தமாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு செவி கொடுக்கிறேன். அல்லேலூயா. நம் தலைகளை உயர்த்துகிற தேவன் அன்பானவர்கள். அவரை முழுமையாய் நம்ம நம்பிக்கையோடு கூட இருப்போம். யார் என்னன்னா சொல்லிட்டோம் இல்லையா, யார் என்னன்னா பேசிக்கிட்டோம், பரவாயில்லப்பா, நான் கழுதையாவே இருக்கிறேன், நீ குதிரையாவே இரு, நீ ஜோரா போ, பரவாயில்ல, நான் கழுதையாவே மொல்லமா இருக்கிறேன், நான் மொல்லமா நடக்கிறேன், என்ன தேடிதான் இயேசு வந்தான். ஹல்லேலூயா இல்லையா? அப்படி சொல்லி நம்மையே நாம் முழுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அதே சங்கீதத்துல 34 வாங்க, 34ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வசனங்கள் அந்த இடத்துல இல்லையா? கர்த்தரை நான் எப்போதும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் நாவில் இருக்கும் என்று முதல்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு 5வது வசனம் 34:5 என்ன சொல்றாரு பாருங்க. Those who look to him are radiant. Their faces are never covered with shame. Amen. 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 6th one.
This poor man cried out, and the Lord heard him and saved him out of all his trouble. ஆமென். அவ்வளவுதாங்க. இதான் நடக்கும், இதான் நடக்கணும். இப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். ஆகவேதான் தாவீது சொல்றார், எப்போ நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, ஆண்டவரே ராட்சாமத்திலே எழுந்திருந்து என் படுக்கையை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே, ஒரு நாளைக்கு நான் 7 முறை உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, அந்தி சந்தி மத்தியான வேளையிலே உம்மை நான் துதித்து பாடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லி இருக்கிற வார்த்தைகள் இல்லையா? 5வது வசனம் என்ன சொல்லுது? 34:5. அவரை நோக்கி பார்த்தார்கள். யாரெல்லாம் முணுமுணுக்காம சங்கீதம் 3 படிச்சு என் தலையை உயர்த்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை, கர்த்தரை, பிதாவாகிய தேவனை நோக்கி பார்த்த அவர் ஒவ்வொருவரும் என்ன ஆனார்களா? பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டதே கிடையாது. அல்லேலூயா. நம்ம யாரை பார்க்கிறோமோ இல்லையோ, குறைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குறையாவே இருப்போம். பலவீனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பலவீனமே இருக்கும். இல்ல இல்ல இல்லன்னு சொன்னா அப்படியே இல்லாதையே போயிடும் இல்லையா? உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லை என்று சொல்லி கர்த்தர் உன்னை பார்க்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. அப்போ அவரை யாரெல்லாம் நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் என்ன ஆகல? வெட்கப்படல. ஏன்னா நீ கர்த்தர் உனக்கு கேடகமா இருக்கிறார், கர்த்தர் நமக்கு மகிமையா இருக்கிறார். அவர் நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற தேவன், உயர்த்தி காட்டுகிற தேவன். அவரை நாம நோக்கி பார்ப்போம், அவரை நாம விசுவாசிப்போம். ஆகவேதான் அந்த 6வது வசனம் என்ன சொல்லுது? இந்த ஏழை கூப்பிட்டான். ஆமான்பானுங்களே, ஆண்டவரே நேற்றைய தினம் வரைக்கும் காசுல ஏழை இல்ல, விசுவாசத்துல ஏழை, தேவனை தேடுகிறதுல ஏழை, வேதத்தை வாசிக்கிறதுல ஏழை, ஆலயத்துக்கு போகிறதுல ஏழை. இதான் அதனுடைய அர்த்தம். பணத்துல கிடையாது. ஆண்டவரே இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு, கர்த்தர் அதை கேட்டு அவனுடைய எல்லா விதமான இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி அவனை ரட்சித்தார். அல்லேலூயா. இதுதாங்க உங்க வாழ்க்கையில, நம் வாழ்க்கையில நடக்கணும். இதைத்தான் ஆண்டவர் உன்னிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற விசேஷமான காரியம் அன்பானவர்களே. ஆகவேதான் 16வது சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, கர்த்தரை என் கண் முன்னால் கொண்டிருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி உறுதியோடு சொல்லி என் இருதயம் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் பூரிப்பாயிருக்கிறது என்று சொன்னார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கத்தில் போனதே கிடையாது. ஆண்டவருக்கு கொடுத்துதான் நான் இப்படி ஆயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் யாரும் சொன்னதும் கிடையாது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை அவனுக்கு திருப்பி தருவார். அப்போ ஆண்டவருடைய ஊழியத்திற்காக காணிக்கையாக தசமமாக கொடுக்கிற, சபைக்கு கொடுக்கிற, ஆலயத்துக்கு கொடுக்கிற ஒன்றிலும் ஒரு பைசா என்ன ஆகாது, வீணாகாது. அதை ஆண்டவர் இரட்டத்துணையாய் ஆசீர்வதித்து உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆக பிரியமானவர்களே, கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 73வது சங்கீதம் வாங்க. அங்கே ஏசா என்ற பக்தன், ஆசாவின் என்ற ஒரு பக்தன் ஆண்டவரை நோக்கி இப்படியாய் அவர் ஜெபம் பண்ணுகிற விசேஷமான ஜெபம். Psalms 73ல மிக அற்புதமான வசனங்கள். அங்க 3 வசனங்கள், 23, 24, 25. 3 பேர் இங்கிலீஷ்ல முதல்ல நல்ல சத்தமா படிங்க. Psalms 73. Nevertheless, I am continually with you. You hold me by my right hand. Amen. You will guide me with your instruction, and at the end you will receive me with honor. Amen. 25. What else I have in heaven but you? Since I have you, what else could I want on earth? Amen. 73வது சங்கீதம் ஆசாவின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவர் ஆண்டவரை நோக்கி செய்கிற காரியங்கள், முன்னே இருக்கிற வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. அவங்களை குறிச்சு என்னென்னமோ குறை சொல்றாங்க, இல்லாதது பொழுதாலும் சொல்றாங்க. அவர் மிகவும் சோர்ந்து போகிறார், பலவீனமா இருக்கிறார்.
ஆண்டவரே நான் குன்றி போன ஆண்டவரே அப்படின்னு எல்லாம் கூட அந்த வசனத்தில் இருக்கிற முன்னாடி இருக்கிற வசனங்கள்லாம், இவை எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவரை நோக்கி அவர் செய்யற விசேஷமான ஜெபம் தாங்க. என் தலையை உயர்த்துகிறவர் அவர்தான், என் மகிமை அவர்தான், என் கேடகம் அவர்தான், நான் கூப்பிட்ட மாத்திரத்துல எனக்கு செவி கொடுக்கிற தெய்வம் அவர் ஒருவர் தான் அப்படின்னு விசுவாசித்துதான் 23வது வசனம் என்ன சொல்றாரு? ஆனாலும் ஆண்டவரே யார் என்னன்னா சொல்லிக்கிட்டு, ஆண்டவரே யார் என்னன்னா குறை சொல்லிக்கிட்டு, அதான் மேல இருக்கிற வசனங்கள்லாம் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. யார் என்னன்னா சொல்லிக்கிட்டு, ஆண்டவரே ஆனாலும் கர்த்தாவே நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், நான் எப்போதும் உம்மோடு கூட இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிறாரு. எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஆண்டவரே, யார் என்ன சொன்னாலும் ஆண்டவரே, என்ன பண்ணாலும் ஆண்டவரே, நான் ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி ஆண்டவரே, எங்க இருந்தாலும் சரி ஆண்டவரே, யார் என்ன சொன்னாலும் சரி, ஆனாலும் கர்த்தாவே நான் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிறேன். ஆண்டவரோடு கூட இருக்கதான் உங்களையும் நம்மையும் அழைத்திருக்கிறார். உம்மோடு கூட இருக்கிறேன், என் கையை பிடித்து தாங்குகிறீர். என் வலது கையை பிடித்து தாங்குகிறவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. ஆசாப்பினுடைய விசேஷமான ஒரு ஜெபம் இத்தான் பானவர்களே. ஆனாலும் ஆண்டவரே நான் எப்போதும் உங்க கூட இருக்கிற ஆண்டவரே, உன் பிரசனத்தில் இருக்கிறேன், ஜெபம் பண்ற ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கிற ஆண்டவரே, நம்பிக்கையோடு கூட இருக்கிற ஆண்டவரே, கொஞ்சம் சம்பாதிச்சாலும் சரி, நிறைய சம்பாதிச்சாலும் சரி ஆண்டவரே, உம்முடைய பாதத்துக்கு நான் வருகிற ஆண்டவரே, என் வலது கையை பிடித்து நடத்துகிறவர் நீர் தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, உம்முடைய ஆலோசனையின்படி, உமது ஆலோசனையின்படி. பத்தியா, ஆண்டவர் கை பிடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா கோணல் மணலியா கொண்டு போவாரு? இல்ல, நேரா கொண்டு போவார் அவரு. அல்லேலூயா. நீதியின் வலக்கரத்தினாலே தாங்குவேன் என்று சொன்ன தேவன், என்னுடைய வலது கரம் ஆண்டவரே, உடைய வலது கரத்தினாலே என்னை பிடிச்சு நடத்துறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வசனம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உம்முடைய ஆலோசனையின்படி, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்துங்க ஆண்டவரே. இதுதான் நம்ம ஜெபத்துல கேட்கணும். ஆண்டவரே நான் சொல்ற வழியில, நான் போகிற இடத்துல, நான் விரும்புதெல்லாம் நடக்க கூடாது ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன விரும்புறீங்களோ, நான் எங்க போகணும், எங்க வரணும் என்ன நினைக்கிறீங்களோ அப்படி எங்களை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நீர் நமது ஆலோசனையின்படி என்னை நடத்தி எங்க முடிவில, நம்ம வாழ்க்கையின் முடிவில, நல்லா கவனிங்க, என் வாழ்க்கையின் முடிவில் ஆண்டவரே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். எந்த மகிமை? சில பரலோக மகிமை. அல்லேலூயா. அதான் முடிவு. ஆண்டவரே உடைய ஆலோசனையின்படி என்னை வழி நடத்தி ஆண்டவரே என் வாழ்க்கையின் முடிக்கிறது நீர்தான் ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதா நீர்தான். இல்ல, எபிரேயர் 12வது அதிகாரத்துல முதல் வசனம் தான், என் விசுவாசத்தை துவக்குகிறவரும் நீரே, என் விசுவாசத்தை முடிக்கிறவரும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஆல்பாவும் நீரே, ஒமேகா நீரே. என் வாழ்க்கையை ஆரம்பித்தவர் நீர்தான் ஆண்டவரே, என் வாழ்க்கையை முடிக்க போகிறவர் நீர்தான். ஆக உடைய ஆலோசனையின்படியே என்னை வழிநடத்தி முடிவில் ஆண்டவரே என் வாழ்க்கை முடியும் போது மகிமை என்னும் பரலோக ராஜ்யத்திற்குள்ள என்னை கொண்டு போங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமியில வாழ்ற நாள் வரைக்கும் என்ன சொல்றாரு? அடுத்த வசனம், பரலோகத்தில். ஆமா, அதைத்தான் கேட்கணும் இல்லையா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள யாரும் இல்லை. சர்வ வல்லவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே எனக்கு சொந்தம். அதனால ஆண்டவரே பரலோகத்துல உண்மை தவிர எனக்கு யாரு இருக்கிறாங்க ஆண்டவரே? உண்மைதான் நான் பார்க்கணும், உண்மைதான் நோக்கி நான் ஜெபம் பண்ணணும். ஏன்னா பரலோகத்துக்கு கொண்டு போறவர் நீர்தான், பரலோக வாசலை எனக்காய் திறந்தவர் நீர்தான், வழிகாட்டினவர் நீர்தான், ஆலோசனை கொடுத்தவர் நீர்தான், வாழ வைத்தவர் நீர்தான். ஆக பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? இந்த பூலோகத்தில் உயிர் வாழ்கிற நாள் வரைக்கும் உண்மை தவிர எனக்கு வேற எந்த விருப்பமும் கிடையாது. அல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர்கிட்ட இப்படியா தாங்க ஒப்பு கொடுக்கணும். நம்ம எல்லாருமாய் வாங்க நம்ம ஜெபம் பண்ணலாம். Thank you Jesus. Hallelujah. ஆண்டவருடைய முகத்தை நாம நோக்கி பார்ப்போம். நல்ல ஒரு ஆலோசனைக்காக, ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்வோம். தேவன் தாமே நம்ம எல்லோரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவாராக. எல்லாருமாய் கண்களை மூடுங்க.
Let us Nam- all close our eyes. என் தலையை உயர்த்துகிறவர் அவர்தான். Oh Lord, you will lift up my head. சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, ஆண்டவரே சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணும். According to Psalms 23:5, you said, I will prepare a table before you. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணு. And you will anoint me with the oil. என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். And my cup will overflow. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். Let us all ask to the Lord. இயேசுவே, என் கேடகம் நீர்தான் ஆண்டவர். Lord, you are my shield. என் மகிமை நீர்தான் ஆண்டவர். Lord, you are my glory. என் தலையை நிமிர பண்ணுகிறவர் நீர்தான். Oh Lord, you will lift up my head. உம்முடைய கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Oh Lord, we surrender into your hands. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். Let us all close our eyes to the Lord and pray. நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, சபைக்கிழமை ஜெபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Loving Heavenly Father, we thank you for the blessed Tuesday that you have given to us. கேட்ட வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். Oh Lord, we thank you for the word of God that we heard right now. அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய தலையை நிமிர பண்ணுகிறவர் நீர்தான். Oh Lord, we surrender each one of them and let their heads be lifted on high. ஓ, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா வருகிறார் என்று சொன்னீர் ஆண்டவரே. Oh Lord, you have said, the glory of the Lord is coming. Let your heads be lifted on high. அந்த மகிமையின் ராஜா தான் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு. Oh Lord, you are the glorious God who is one and among everyone. வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரின் தலைகளை நிமிர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. Oh Lord, you are the Lord who will lift each one of their heads upon higher. எல்லா விதமான கஷ்டத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, வியாதியிலிருந்து, வேதனையிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. Oh Lord, we surrender each one of the affliction, each one of the illness and all the desires into your hands, O Lord. எல்லா வித பண கஷ்டத்திலிருந்து தேவன் அவர்களை விடுவிப்பீராக ஆண்டவரே. Lord, we pray that you will take care of all the financial problems. ஆண்டவரே, எங்கெல்லாம் தலை குனிந்தோமோ அந்த இடத்துல எல்லாம் நீ தலையை நிமிர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. Father God, we believe you are there in the midst wherever our heads were put down. We believe that you will lift each one of the heads on higher. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே செய்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். We believe the ones who have gathered here, oh Father, you will make the same. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. The ones who are watching through online, oh Father, we believe that you will do miracles in their life. என்றைக்கும் அதிசயமான காரியங்களை செய்கிறவரே, உமக்கு கோடி கோடி நன்றி சொல்கிறோம். Now and then, oh Father, we believe that you will do miracle in each one of their life. துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் அனைத்தையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். We give you all the glory and honor domain forever and ever. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமை அடைவதாக. Let your name alone be glorified, O Father. எங்களையும் எங்கள் முழு குடும்பத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். We surrender ourselves and each one of our family members into your hands. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. You take complete control of each and everything. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. I pray in the most powerful name of my Lord Jesus Christ. ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு வேணும். அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த என்றைக்கும் சதாகாலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென். 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 அல்லேலூயா. வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வாங்க சிஸ்டர். கடைசி பாடலாக பாடல் 381 தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்கிறவரே என்று சொல்லி இந்த சாங் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 381. ஆமென். ஆமென். நம்மை உயர்த்துகிற தெய்வம். நன்றி சொல்லுவோம். Yes, thank you Lord. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே
தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, எதிரிகள் எவ்வளவாய் பிரிந்து விட்டன எடுத்தெழுவோம் எத்தனை மிகுந்து விட்டன, எதிரிகள் எவ்வளவா பிரிந்து விட்டன எடுத்தெழுவோம் எத்தனை மிகுந்து விட்டன, ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, கலந்து போவதில்லை, தகப்பண்ணி தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டேன், தகப்பண்ணி தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டேன், கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா. இந்த நாளிலே கேட்ட செய்தியின்படி தேவன் நம்மை நிச்சயமாய் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை உயர்த்துகின்ற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம் வாழ்க்கையில இதை தேவன் உயர்த்தணும்னா நாம என்ன பண்ணுவோமா, ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நடக்கும் போது சங்கீதம் 3:3 சொல்கிறபடி தேவன் நமக்கு கேடகமா இருப்பார், ஆமென். நமக்கு எல்லாமா இருப்பார், மகிமையா இருப்பார், நம் தலை நிமிர்ந்து நடக்க கூடும்படிக்க அவர் செய்வார். Thank you, Lord. So God bless you all. Be safe. Lord Jesus Christ is coming soon.